ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, தங்கம் வாங்குறதுல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 9290 என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. இனிமேல் கோல்டை சேவ் பண்ணுங்கன்னு வீடியோ போட்டால் கூட எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. காலையில் கூட ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு வீடியோ போடுங்க, நான் வாங்குவேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கே ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ரேட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதால அந்த டிஜி கோல்டு இது எல்லாத்துலேயும் நம்ம போட்டாலும் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மலைப்பு வந்து வரதான் செய்யுது. அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் போட்டு நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு தெரியுமா, 38% வந்து ரேட் குறையும்னு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 7000 சம்திங், சாரி 8000க்கு பிலோ, 8000க்கு கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போது நிறையா பேர் வாங்கியிருப்பாங்க. இன்னும் குறையும் இன்னும் குறையும்னு வெயிட் பண்ணிவிட்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அப்போ வந்து நகை அடகு வச்சுட்டு நம்ம மீட்டு தான் நகையை திரும்ப வைக்கணும்னு சொன்னப்போ ரேட்டு ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிலர் வித்துட்டதாகவும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நகைக்கு வட்டி கட்டுறதுக்கு பதிலாக இப்படி ஹை ரேட் இருக்குது, 8000 ஒரு நல்ல ரேட்டு தான், இப்போ வித்துடலாம், நம்ம இன்னும் கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்துட்டதாகவும் கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்து நியூஸ்லாம் வரதான் செய்யும். எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து தெளிவாக பிளான் பண்ணி பண்ணணும். இப்போ விற்றவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நகை நம்ம பிளான் பண்ணுறோம், 100 200 கூடுறது குறையிறதெல்லாம் பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறோம். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகை வாங்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இருக்கிற நகைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்படி ரேட் ஹையாக ஆகிறதால திருடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்ககிட்ட இருக்கிற நகையை வீட்டில் நீங்கள் சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக. இல்லைன்னா லாக்கருக்காக காசு ஆகுதே அப்படின்னு வந்து தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீங்கள் வீட்டை என்னதான் லாக் பண்ணிட்டு போனாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு லாக்கரில் வச்சுக்கிறது சேஃப். நீங்கள் போட்டுட்டு எங்கேயாவது போகும்போதும் சேஃபாக இருங்க. வீட்டில் வச்சுருக்கிற நகைகளையும் ரொம்ப 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 பத்திரமா வச்சுக்கோங்க. இது என்னோடய பர்சனல் அட்வைஸ்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்லேயே என்னால் சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க. வீட்டில் வைக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல வைக்காமல் 2 இடம் 3 இடமா ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பாருங்கள். நீங்கள் வச்சுருக்கிற இடத்த உங்கள் ஹஸ்பண்ட் தவிர வேறு யார்கிட்டையுமே வந்து சொல்லாதீங்க. ஒரு கெஸ்ட்டாக இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணவே வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரேட் அதிகமாகிடுச்சு, நம்ம நகை வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும்போது ஹையஸ்ட்டு வேஸ்டேஜ் கொடுத்து டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. இப்போ அடகு வச்சுட்டு நான் நகை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு பணம் எடுத்துகிட்டு போவீங்க. இதுக்கு வச்சதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு வந்து வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் பே பண்ணி வாங்காதீங்க. அந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு 1 இயர் கழித்து வெயிட் பண்ணி வாங்குங்க. உடனே வாங்கணும் அப்படின்னா 10%க்கு மேலே வேஸ்டேஜ் இருக்கிற நகையை நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதனால் ஹையஸ்ட்டு வேஸ்டேஜ் இருக்கிற நகையை ரெடி கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் பண்ணியிருக்கேன். இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டோன் வச்ச மாதிரி ஜுவல்ஸ் எடுக்கிறது. இந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். என்னென்னா அதுதான் நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க நமக்கு ஷோ பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி எது இருக்கும்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டோன் வச்சது தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுக்கிறோம் அப்படின்னு நல்லா யோசிச்சு ஸ்டோன்ஸ் இல்லாமல் எனாமல்ஸ் கூட வச்சு எடுத்துக்கலாம். பட் அதுலேயும் நமக்கு லிட்டில் பிட் லாஸ் இருக்குது. ஸ்டோன் எனாமல் இல்லாமல் எடுக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது எனாமல் கூட ஓகே. ஸ்டோன் வச்ச மாதிரி எடுக்கிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் நீங்கள் போடுவீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி அதில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடகு வச்சு நகை எடுக்கிறது லாபம் தான். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க, வச்சுட்டு நீங்கள் எடுக்கலாம், கம்மியான வட்டி தானே உங்களுக்கு, எடுக்கலாம், லாபம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க, இது உண்மையாலுமே லாபம் தான் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் மீட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் தான். இப்போ நான் சொல்லி நீங்கள் வச்சு அதை உங்களால் மீட்க முடியாமல் போகும்போது வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நஷ்டம் தான் ஆகும். அதனால நான் வந்து இதை
ப்ரமோட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, உங்களால் 10 மாதத்தில் மீட்டுற முடியும், அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து பண்ணலாம். அதில் லாபமா நஷ்டமான்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த நகையை திரும்ப எடுத்துடுறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. புதுசாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வேஸ்டேஜ் இதெல்லாம் எந்த அளவுக்கு பே பண்ணாமல் எடுக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால நான் வந்து அதை வந்து சொல்ல மாட்டேன். எகெயின் அது எவ்வளோ தான் கோல்டு ரேட் ஏறினாலும் உண்மையாலுமே அதில் லாபம் இருந்தாலும் இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுலையோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்லி நீங்கள் போய் பண்ணுறதுலையோ எனக்கு பர்சனலாக வந்து விருப்பம் வந்து கிடையாது. அதனால இந்த மெத்தட் பற்றி என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாலும் நோ, நானும் வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு சூழ்நிலை நம்மளால் அதை மீட்க முடியாமல் போகும்போது புது நகை எடுக்கிறதுக்காக இதை வச்சுட்டோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும். ஒரு அவசர தேவை அப்படின்றத தாண்டி ஒரு கடனுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இது இன்கேஸ் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், மந்த்லி எனக்கு ஒரு டீசெண்டான சேலரி வருது அப்படின்னா நான் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போவேன். ஏன்னா என்னால் முடியும், கண்டிப்பாக நான் மீட்டுற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நான் மேக்ஸிமம் வந்து இதை அவாய்ட் பண்ணுவேன். எப்போவுமே சீட்டு கட்டி நகை எடுக்கிறது தான் எனக்கு வந்து பழக்கம். அண்ட் வந்து ஏதோ இப்போது டிஜி கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நான் பணம் வந்து டிஜி கோல்டில் போட்டுட்ருக்கேன். இப்போ யூடியூபாக இருந்தாலும் மந்த்லி சேலரி வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. அது நமக்கு வீடியோ வியூஸ் போகிறத பொறுத்து தான். இப்போ ரீசெண்டாக போட்ட எந்த வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 5000 வியூஸ்க்கு மேலே கூட போகலை. அதனால அந்த அளவுக்கு தான் ரெவென்யூ வரும். எனக்கு என்ன ரெவென்யூ வரும், 1000 வியூஸ்க்கு எவ்வளோ ரெவென்யூ வரும், அது எல்லாமே நான் வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால வந்து நான் வந்து இந்த மெத்தட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதை வந்து நிறையா பேர் வந்து பண்ணுறாங்க. டிசைன்ஸ் பிடிக்கல, சைஸ் இஷ்யூ, இந்த மாதிரி அறுந்து போகிறது, இந்த மாதிரி அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்து அதிகமாக ஆகும். ஈவன் நீங்கள் காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கூட உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். இப்போ காயின் வாங்கி சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை நகையாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு லாஸான்னு கேட்குறீங்க. காயின் வாங்கி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான். இப்போ நீங்கள் அமௌண்ட் ஒரு 10,000 மணியாக சேவ் பண்ணாமல் காயினாக நீங்கள் 1 கிராம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதோட வேல்யூ. அதுக்காக தான் வந்து நான் காயின் வந்து சேவ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி, 5% எக்ஸ்ட்ரா தான் கொடுத்து வாங்குகிறோம். அதை வந்து ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 10% கிட்ட மினிமம் வேஸ்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் எகெயின் 3% கொடுக்கணும். இப்போ கோல்டு ரேட் இல்லாமையே பார்த்திங்கன்னா நமக்கு நியர்லி வந்து ஒரு 18% கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ ரூ. 100க்கு ரூ. 18 அப்படின்னா நம்ம வாங்குகிற வேல்யூ பொறுத்து எவ்வளோ அமௌண்ட் ஹையாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அப்புறம் ஏன் சிஸ்டர் காயின் வாங்க சொல்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு 10,000 மணி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1 கிராம் காயின் அவ்வளோதான். இந்த 10,000 இருக்கும்போது அது மேக்ஸிமம் வந்து என்னதான் வட்டி அது இதுன்னு வந்தால் கூட 11,000 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 10 கிராமுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சோம், 1.5 கிராம் எடுத்தோம் போன வருஷம் அப்படின்னா இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஆகுது. அதனால தான் காயின் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்கிறேன். ஒரு அவசர தேவை வரும்போது சேல் பண்ணிக்கலாம். நிறைய பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் வந்து இப்போ ஒரு 20 கிராம் காயின் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அதில் போய் போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக ஜுவல்ஸாக வந்து மாற்றிக்க முடியும். கோல்டு ரேட் ஏறிடுச்சுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவு சேவ் பண்ணுங்கள். இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அண்ட் வந்து இருக்கிற நகையை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி உங்கள் மணியை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கோல்டில் வந்து கொடுக்காதீங்க வாங்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் ஏர்ன் பண்ணுறோம் ஒவ்வொரு மணியும். ஏர்ன் பண்ணுறத விட பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட சின்ன சின்ன தேவைகளெல்லாம் கம்மி பண்ணிட்டு தான் சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணுறோம். அந்த சேவ் பண்ணுற அமௌண்ட்டை கரெக்டான இடத்துல பண்ணணும். நம்ம வந்து அதிகமான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறது, ஸ்டோன் வச்ச மாதிரி மோஸ்ட்லி கேரளா பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. அதனால் ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்காதீங்க. இது வந்து உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இதை பற்றி எனக்கு வந்து இது ஐடியா கிடையாது. அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு தோடே அறுந்துருச்சு, ஒரு மோதிரமே இதாகிடுச்சு அப்படின்னா அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் காயின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்டு ரேட் இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.